ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சில விஷயங்கள், அதாவது அவர் மிகப்பெரிய வள்ளல், இதெல்லாம் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம், எல்லோரும் இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஒரு யாருக்காவது ஒரு உதவி தேவைன்னா உடனடியாக வேட்டி மடித்து கட்டி போய் இறங்கி போய் அந்த உதவி செஞ்சு முடிச்சுட்டு தான் அவர் அடுத்த வேலைக்கே போவார். உடனடியாக செய்வார். அது அவருடைய தனித்தன்மை. இன்றைக்கி அவர் மரணத்திற்கு அவ்வளோ கூட்டம், வரலாறு காணாத கூட்டம் வந்ததுக்கு காரணம் அதுதான். ஆனால் அது இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் குறிப்பாக அந்த அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையை அப்சர்வ் பண்ணால் நிறைய அதிசயங்கள் இருக்குது இல்லையா? அவர் அரசியலுக்கு வராமல் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது, நீண்ட நாள் உயிரோட ஆரோக்கியமாக இருந்திருப்பார். இது எல்லாமே கண்டிப்பாக உண்மைதான். ஆனால் அரசியல் வந்த பிறகு சில அற்புதங்கள் நடந்தது. அதை எல்லோரும் கவனிக்க தவறிட்டாங்க. அதைத்தான் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவர் தண்ணி அடிச்சுட்டு சட்டசபைக்கு வராரு, தண்ணி அடிச்சுட்டு தான் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு, அப்படி இப்படின்னு கிளப்பி விட்டாங்க. ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க இல்லையா? எம்ஜிஆரே அந்த மாதிரிலாம் நிறைய அனுபவிச்சிருக்கிறார். ஸோ அதே மாதிரி அதுக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாமல் விஜயகாந்த் அவர்களும் அனுபவித்தாங்க. ஆனால் விஜயகாந்தை விட எம்ஜிஆருக்கு அதிகமாகவே பிரச்சனை கொடுத்ததா சொல்கிறாங்க. சரி, ஆனால் விஜயகாந்துக்கு நெருக்கமானவர்கள் சொல்கிறது என்னென்னா, அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு 7-8 வருஷம் முன்னாடியே முழுக்க தண்ணி அடிக்கிற பழக்கத்தெல்லாம் விட்டுட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயகாந்த் அவர்களே ஒரு மேடையில் சொல்லும்போது, ஆவுனா நான் குடிகாரன்றாங்க, என்னமோ இவங்க தான் தண்ணி எனக்கு ஊற்றி கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் அரசியலுக்கு ரொம்ப தெளிவாக பேசினார், கம்பீரமாக பேசினார். அரசியலுக்கு ஆரம்பத்திலெல்லாம் ரொம்ப நல்லாவே பேசினார். அதேமாரி ஜெயலலிதா அவர்களை சட்டசபையில் எதிர்த்து பேசினது, அந்த டைமும் அவர் ரொம்ப தெளிவாக தான் பேசிகிட்டு இருந்தார். அதாவது கோபமாக பேசினார், அது வேறு விஷயம். பட் ஆனால் தெளிவாக அப்படிங்கிறது அந்த வார்த்தை உச்சரிப்பு, ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறார், மனநலம் நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக காட்டிச்சு. அதுக்கப்புறமே கூட அவர் நல்லா தான் பேசினார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பேசும் முகம் சோர்வடைய ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி கண் எல்லாம் வீங்க ஆரம்பிக்குது, கண்ணமெல்லாம் வீங்க ஆரம்பிக்குது. அவருடைய வார்த்தை கொஞ்சம் இழுத்து பேச ஆரம்பிக்கிறார். ஸோ பெரும்பாலும் அப்போ எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, அவர் ரொம்ப அலைச்சல் ஊராக சுற்றுறதுனால அவருக்கு அப்படி ஆகிருக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதேமாதிரி அவர் வெறித்தனமாக சுற்றிக்கிட்டே இருந்தாருன்றது உண்மை. ஸோ அதை அவரே சொல்லுவார், தேனி போய் ஆண்டிப்பட்டி போய் இங்கே இதெல்லாம் என்ன சாதாரண விஷயம்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் பாருங்கள் தெரியும் அப்படிங்கிறார். ஸோ அப்போ அவருடைய சக்திக்கு மீறி அவர் உடலை வருத்தினார் அப்படிங்கிறது உண்மை. அதே நேரத்தில் அவருக்கு பயங்கரமான தடைகள் இல்லையா? பொதுக்கூட்டம் நடத்த முடியாமல் தடை. அடுத்தது அந்த நேரம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப டெவலப் ஆகிட்டதுனால அவரை குடிகாரன்னு சொல்கிறது, காமெடியன். ஏன்னா அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நடவடிக்கைகள் வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சது இல்லையா? தூக்கி அடிச்சு போட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு நிருபர்களை பேசுறது. இது உண்மையிலே அவர் அப்படி பேச மாட்டார். கோபத்தை அவர் வெளிப்படுத்தினாலும் இந்த மாதிரி அவர் பேச மாட்டார். ஸோ அப்போ எதிர்கட்சிக்காரங்களுக்கெல்லாம் இது பெரிய கொண்டாட்டம். திரும்ப 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 அதையே டிவியில் போடுறது, சோஷியல் மீடியாவில் போடுறது, அதை வச்சு மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறது. அப்போ மக்கள் மத்தியிலே அவர் அரசியலுக்கு தகுதியற்றவர் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை பிடித்தவர்களுக்கே இந்த மாதிரி எண்ணம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸு, இந்த வீடியோவை பார்த்து நான் அப்போ ரொம்ப சிரித்தேன், ஆனால் இப்போ அதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், அவர் எவ்வளோ பெரிய தலைவர்ன்றது இப்போ அவருக்கு நெருக்கமானவர்கள்லாம் பேசும்போது தான் எனக்கு தெரியுது அப்படின்ட்டு தொடர்ந்து சாரி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதேமாதிரி இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்போ அவர் யோகா பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் திட்டத்திட்ட ஒரு குழந்தையாக மாறி இருந்தார். அதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு மாற்றமாக இருந்தது. ஏன்னா அவர் எவ்வளோ கோபப்படுவார்னு தெரியும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி, இப்போ குழந்தைய நீங்கள் உட்கார வச்சுட்டு நாங்கள் யோகா டேலே உட்கார வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை சொல்கிறதெல்லாம் செய்யுமா? செய்யாது இல்லையா? அந்த மாதிரி தான் விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க. திட்டத்திட்ட அந்த குழந்தைக்கு அம்மா பக்கத்துலேருந்து இப்படி பண்ணுன்னு சொல்கிற மாதிரி தான் பிரேமலதா அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ பிரேமலதா அவர்கள் சொல்லும்போது உடனே அவர் பண்ணுறார்.
குறிப்பாக மேடையிலிருந்து யோகா பண்ணும்பொழுது கூட டக்குன்னு மற்றவர்களை பார்த்து இப்படி செய்கை காட்டுறாரு, அது காட்டுறாரு, இன்னமும் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஸோ அதே மாதிரி வந்து ஜெயலலிதா அவர்களை பற்றி கேட்டால் என்ன அம்மா அம்மா அப்படின்ட்டு பயங்கர கோபமாவார். ஆக்சுவலாக அவருக்கு கொஞ்சம் அந்த வார்த்தை பிழழும்பொழுது கூட பயங்கர கோபமாக தான் ஆகிட்டு இருந்தார். அதேமாதிரி கலைஞரை பற்றியுமே ரொம்ப கோபப்பட்டெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் சும்மா கேட்க தான். இதேமாரி ஜெயா டிவிலேருந்து கேட்க, நீ யார் ஜெயா டிவி தானே, உனக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது போ, நீ கேட்குறதுக்குலாம் நான் எதுக்கு பதில் சொல்லணும், இல்லை நீங்களே பதில் சொல்லுங்கன்ட்டு ஏஞ்செல்லாம் போகிறார். அப்போவே வந்து ஒரு விதமான அதாவது கோபமும் இருக்குது, ஆனால் அது வந்து ஒரு மெச்சூர்டு பிஹேவியராக இல்லாத மாதிரி இருந்தது. அந்த சம்பவம் நடந்து ஒரு 4 மாதத்தில் உண்மையிலே அவருக்கு பெரிய பிரச்சனை. ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வந்து அவருடைய ஆட்களெல்லாம் போலீஸ் அடிக்கிறாங்க, அவரையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வருது. ஸோ இந்த நேரம் அவர் எவ்வளோ கோபப்பட்டிருக்கணும். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா அவ்வளோ பொறுமையாக பேசுவார். எடுத்தோடனே இதுக்கெல்லாம் கோபப்படக்கூடாதுங்க, நான் கோபமே படலை அப்படின்னு பொறுமையாக பேசுகிறார். ஏன்னா ஒரு 4 மாதத்தில் ஒரு மனிதனுடைய கேரக்டர் இந்த அளவுக்கு மாறுறது வந்து சாத்தியமே கிடையாது. ஸோ நான் சொல்கிற இந்த குறிப்பிட்ட வீடியோ கரெக்டாக எப்போ வந்துச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி 2015 வருடத்தில் வருது. ஸோ அப்போ கேட்குறாங்க, போலீஸ் வந்து உங்களை மோசமாக நடத்தினாங்களா அப்படின்னும்போது, போலீஸ் என்னங்க பண்ணுவாங்க, ஜெயலலிதா சொன்னதை அவங்க செய்கிறாங்க, அவ்வளவுதானே. ஸோ இந்த வருஷம் இந்த டேட்டை நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 6, 2015 இன்டர்வியூவில் அந்த வீடியோவுடைய லிங்க்கு கூட நான் கொடுக்குறேன், கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அப்போ இதை சொல்கிறாரு. அப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது எங்கே போய் முடிய போதோ தெரியல, நான் நினைக்கிறேன் ஜெயலலிதாவுக்கு வந்து கெட்ட நேரம் பிடிச்சிடுச்சின்னு நினைக்கிறேன், அதுதான் இப்படி பண்ணுறாங்க. ஸோ இன்னையிலேருந்து அவங்களுக்கு கெட்ட நேரம் பிடிச்சிச்சின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதை வந்து விஜயகாந்த் அவர்கள் கோபமாக சொல்லலை, ரொம்ப பொறுமையாக சொல்கிறார். ஏன்னா ஜெயலலிதா வந்து விஜயகாந்த் அவர்கள் சட்டசபையில் நாக்க கடிச்சு பேசும்போது கோபமாக ஜெயலலிதா சொன்னாங்க, இவர் கூட கூட்டணி வச்சதுக்கு வெக்கப்படுறேன், இன்னையிலேருந்து அவருக்கு வந்து சரிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு கோபமாக சொன்னாங்க. ஆனால் இங்கே விஜயகாந்த் வந்து ரொம்ப நிதானமாக ஏதோ ஒரு ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி சொன்னார், கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது சொல்லி சரியாக 1 வருடம் கூட 4 மாதம், அதாவது 16 மாதத்தில் ஜெயலலிதா அவர்கள் இறக்குறாங்க. ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களும் நரக வேதனையை அனுபவித்து தான் இறந்தாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க டாக்டர்கிட்ட பேசின ஆடியோலாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, எந்தளவு கஷ்டத்தில் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே கூட ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது அவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து போவாங்க. ரொம்ப ஒரு 10 அடி நடக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் பயங்கரமாக பாதித்ததை நம்ம பார்த்தோம். இதைத்தான் கடவுள் வந்து ஒருவருக்கொருவர் சாபம் கொடுத்தே பாரதவாசிகள் கீழான நிலையை அடைஞ்சிங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா உண்மையிலே இங்கே பார்த்திங்கன்னா அந்த விஜயகாந்த் அவர்கள் வந்த பொழுது ஜெயலலிதா, கலைஞர் இவங்களும் இருக்கிறாங்க. ஸோ 2 பேருமே வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு பயங்கர பிரச்சனை கொடுக்க தான் செஞ்சாங்க. 2 பேரையுமே விஜயகாந்த் அவர்களும் பயங்கரமாக எதிர்த்தாங்க. ஸோ இதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா 3 பேரும் ஒருவரை ஒருவர் சபிச்சுக்கிட்டாங்க. அதற்கான பலனை 3 பேருமே அனுபவித்தாங்கன்னு தான் சொல்லணும் இல்லையா. 3 பேருக்குமே மரணத்திற்கு முன்பு அது ஒரு நிம்மதியான மரணமாக இல்லை இல்லையா. 3 பேருமே ரொம்ப கொடூரமான தண்டனை அனுபவித்து தான் இறந்துருக்கிறாங்க, உடல் அளவில் மனதளவிலும். ஸோ ஜெயலலிதா அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடியே 75 நாள் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கிறாங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தான் அவங்கள வந்து ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலையும் ரொம்ப மோசமாக தான் மாற ஆரம்பிச்சிது அதே காலகட்டத்தில். ஆக்சுவலாக அதே காலகட்டத்தில் கலைஞருடைய உடலுமே ரொம்ப மோசமாக தான் ஆக ஆரம்பிக்குது. அவருமே பேசுகிற சக்தி இழக்கிறார், படுத்த படுக்கையாக இருக்கிறார். கிட்டத்தட்ட 3 பேருக்குமே ஒரே நேரத்தில் உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக மாற ஆரம்பிக்குது. ஸோ அதில் குறிப்பாக விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து சத்தம் கேட்குறது ஒரு அலர்ஜியாக ஆகுது. இது வந்து நிறைய மேடை ஃபங்க்ஷனில் அந்த டைமில் பார்க்கலாம். எதுக்கு காதில் வந்து கிச்சு 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 கிச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது ஜென்ரலாக ஒரு அரசியல் மீட்டிங்னா சத்தம் கேட்க தான் இருக்கும் இல்லையா, அவங்க பேசினா கை தட்டுவாங்களே, அது கூட அவருக்கு பிடிக்கல. தலைவா அப்படின்னு சொல்கிறது அவருக்கு பிடிக்கல, பயங்கரமாக கத்துறாரு. எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறார். வேணால் வெற்றிக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த தம்ஸ்அப் காட்டுவார் இல்லையா, ஸோ கட்டை விரலை உயர்த்தி அது மாதிரி காட்டிட்டு போங்க, எதுக்கு கத்துறீங்க அப்படிங்கிறார். ஸோ அது நிறைய பேர் வந்து அவருக்கு அந்த வயசும் ஆகுது,
அதனால் அது வந்து அல்சீமியர் டிசீஸோடைய ஆன்செட்டாக இருக்கலாம், ஸ்ட்ரோக்கு வந்திருக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா அது அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேசுகிற சக்தியை இழக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே உட்கார்ந்த நிலைமையிலே இருக்கிற ஸ்டேஜுக்கு போனார். அதுவும் உட்கார்றது கூட கஷ்டப்பட்டு வீல் சேரில் உட்கார வச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படுத்த படுக்கையாகவே தான் இருந்திருப்பார். ஆனால் அதே நேரத்தில் அந்த அந்த பேசுகிறத வந்து ஃபுல்லாக இழக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜிலலாம் பார்த்திங்கன்னா அவர் பேசுகிறது வந்து ஒரு குழந்தை பேசுகிற மாதிரியே இருக்கும். அதாவது அந்த பேசுகிற ஸ்டைலு மட்டும் இல்லை, அவர் அந்த அந்த பேசுகிற வார்த்தைகளே அப்படி தான் இருக்கும், உட்பொருளே அப்படி தான் இருக்கும். ஸோ இது திட்டத்திட்ட கர்ப்பத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெளியில் விஜயகாந்த் அவர்கள்கிட்ட பார்த்தோம். ஏன்னா யோசிச்சுப்பாங்களா, ஒரு மனிதன் வந்து அகங்காரத்தோடு ஆடிட்டு இருக்கிறவன் இறந்து தாயின் கர்ப்பத்துக்கு போய் அடுத்த ஜென்மத்தில் குழந்தையாக பிறக்கும்போது அப்படியே அவங்ககிட்ட அந்த குழந்தை குணம் எப்படி திடீர்னு வந்துச்சு? இதுக்கு முன்னாடி எவ்வளோ மோசமாக இருந்திருப்பான், திடீர்னு எப்படி வந்துச்சு? அப்போ உள்ளே வந்து அந்த அளவுக்கு பயங்கரமாக தண்டனை கிடைக்கும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இப்போ ஜென்ரலாகவே மனிதர்களுக்கு வந்து நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்போது இளமையில் இருக்கிற அந்த திமிரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 40 வயசு அது கிராஸ் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதை மீறி அவன் திமிரை காட்டணும் அப்படின்னு நினச்சாலே அது வந்து அவன் உடம்பை அட்டாக் பண்ணும். ஸோ அதனாலே அவங்க பேசுகிறது வந்து கம்மியாக ஆரம்பிக்கும், அந்த பேசுகிற வாய்ஸே வந்து குறைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த டைமில், ஏன்னா திட்டத்திட்ட வயசான பிறகு தான் விஜயகாந்த் அவர்களும் வராங்க, ஒரு 50 வயதை கடந்த பிறகு தான் வந்திருப்பார். ஸோ அப்போ அந்த டைம் வந்து ஆக்சுவலாக அமைதியாக இருக்கணும். ஆனால் அந்த நேரம் தான் அவர் அதிகமாக டென்ஷன் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அப்போ அதிகமாக டென்ஷன் ஆகும்போது அது உடலை தாக்குது, பேனிக் அட்டாக் அந்த மாதிரி வர ஆரம்பிக்குது. மேபி அவர் அந்த ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும் பொழுது அதுக்கு மெடிக்கேஷன் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஓவர் டோஸ் ஆனதுனால, ஏன்னா திடீர்னு கோபமாக இருந்தவர் அவ்வளோ அமைதியாக பேசுகிறது வந்து சாத்தியமே கிடையாது. ஆனால் அவர் தெளிவாக தான் இருக்கார், நாக்கு குரலில் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுதே திடீர்னு தெளிவாக திடீர்னு பணிவாக பேசும்போது ஆன்டி ஆங்ஸைட்டி ட்ரக்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கலாம். மேபி அது ஓவர் டோஸாக போனதுனால கூட அவருக்கு வந்து இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வந்திருக்கலாம். ஸோ அவர் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது கூட இதுக்கு முன்னாடி கோபமாக வெளிப்படுத்திட்டு இருந்தார். அதையே கேள்வி கேட்கும்போது ரொம்ப பொறுமையாக அதை ரொம்ப கம்மியான வார்த்தைகளில் எப்படி வெளிப்படுத்துறது அப்படி வெளிப்படுத்துவார். மேபி அவருக்கு அதிகமாக பேச முடியாமல் இருக்கலாம். இன்னொன்று அவருடைய குணமே அப்படியே மாறுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுக்காக தான் கடவுள் சொல்கிறார், இந்த தேகம் ஒரு அகங்காரத்தை கொடுக்குது, அதை தான் தேக அகங்காரன்றார். தேகம் ஆரோக்கியமாக இருக்கும்போது ஒரு அகங்காரம் வரும். ஸோ அது ஆணாக இருந்தால் அது ஒரு விதமான அகங்காரம், பெண்ணாக இருந்தால் அது ஒரு விதமான அகங்காரம் வரும். ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், தேகமே இல்லைன்னு நினச்சிக்கோ, வெறும் ஆத்மானு புரிஞ்சிக்கோன்றார். ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் அங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அப்படி நான் ஆத்மான்ற உணர்வில் தான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நாம் எல்லாருமே இருந்தோன்றார். அப்போ இந்த பூமியே சொர்க்கமாக இருந்துச்சு, எந்த விதமான துக்கமும் இல்லை. ஆனால் அளவற்ற செல்வம் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருப்போம், தெய்வீக குணம் நிரம்பிய மனிதர்களாக எல்லா ஜீவராசிகளுமே ஒன்றுக்கொன்று அன்பாக தான் இருந்துச்சு. எந்த ஜீவராசியும் இன்னொன்று பிடிச்சி அடித்து சாப்பிட்ற இந்த மிருக குணம்லாம் கிடையாது, எல்லாமே தாவரம் தான் சாப்பிடும், இது பைபிளே போட்டிருக்கும். ஸோ அப்படி இருந்தவர்கள் 2500 வருடம் ஆனந்தமாகவே இருந்தோம். அதாவது இந்த பூமி சொர்க்கமாகவே இருந்துச்சு. அடுத்த 2500 வருடத்தில் ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைக்க ஆரம்பிக்கும்போது தான் புலனின்பத்துக்கு அடிமையாகிறோம். அப்போ தான் அகங்காரம் வருது, காமம், கோபம், பற்று, பேராசை எல்லாம் வந்து மனிதனை மிருகமாக்குது, சுயநலமிக்கவனாக மாற்றுது, பாவம் மேலே பாவம் செய்கிறவனாக மாற்றுது. ஸோ அதனுடைய பலனாக தான் விதவிதமான நோய்கள், இயற்கை சீற்றங்கள், துரோகங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் தான் இதுக்கு மேலே விட்டால் உலகம் தாங்காதுன்னு தான் உலக அழிவுக்காக எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இயற்கை சீற்றமும் ஒரு போடுது, இன்னொரு பக்கம் போட்டு அணு ஆயுதத்தெல்லாம் தயாரிக்கிறாங்க. ஸோ கூடிய விரைவில் அதுவும் நடக்கும். ஆனால் நல்ல செய்தி என்ன தெரியுமா, அதோட உலகம் முடிஞ்சிடாது. மீண்டும் இந்த மோசமான கலியுகம் சுகம் நிறைந்த சத்யுக சொர்க்கமாக மாறப்போகுது. அப்படி மாறுவதற்காக தான் இந்த உலக அழிவே நடக்குது. கவலைப்படாதீங்க, உங்கள் ஆத்மா அழியாது. ஆனால் ஆத்மாவுக்குள்ளே தெய்வீக குணத்தை நிரப்பிக்கோங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், உங்களை ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற உயிர் தான் நான் உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். உண்மையிலே ஆத்மாக்களாகிய நம்ம அங்கேருந்து தான் வந்திருக்கிறோம். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவத்தந்தையை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நானும் வெறும் ஆத்மா தான் அப்படிங்கிறது பல முறை உங்கள் மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தானாகவே உடலினால் வரக்கூடிய காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும்.
ஸோ இல்லையா, மற்றவங்களுக்கெல்லாம் தண்டனை, கடுமையான நோய் வந்து அவங்களுடைய குணம் மாறுது. ஆனால் நீங்கள் ஆத்ம உணர்வில் பக்காவாக இருந்து இறைவன் நினைவில் இருந்தாலே உங்களுடைய குணம் மாறும். ஸோ தண்டனை அனுபவித்து நீங்கள் மாற போகிறீங்களா, நீங்களாகவே கடவுளை நினைத்து உங்களுடைய குணத்தை மாற்றிக்க போகிறீங்களா? நீங்களாக மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு வேறு, கலியுகம் அழிந்து வரப்போகிற சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவி கூட அடைவீங்க. அது இல்லாமல் சொர்க்கத்துக்கு போனாலே அங்கே சுகம்தான், துக்கமே இருக்காது. கடவுளை அடித்து உதச்சி தண்டனையெல்லாம் கொடுத்து உங்களை மாற்றினால் சொர்க்கத்துக்கு நீங்கள் வரமாட்டீங்க. மேலே பரந்தாமத்துக்கு போயிட்டு இந்த பூமி சொர்க்கமெல்லாம் முடிந்து மீண்டும் நரகமாகும் பாருங்கள் 2500 வருஷம் கழிச்சு. அப்போ தான் வந்து மீண்டும் துக்கத்தையே அனுபவிப்போம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கணும். கடவுள் கொடுக்குற ஞானம் வந்து முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் அந்த முரளியை தினமும் பாருங்கள், படியுங்க, அதையே நினைவு செஞ்சுட்டு இருங்க. கூடவே முடிந்தவரை கடவுளை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அன்பான அப்பான நினைவு பண்ணணும். அடுத்தது முக்கியமான விஷயம், இதில் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து சொன்னார் இல்லையா, ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து கெட்ட நேரம் பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஒரு வருடத்தில் அவங்களுடைய உடம்பு ரொம்ப பலகீனமாகுது. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. 16 மாதத்தில் இறந்தே போயிடுறாங்க, அவர் சொன்னதுலேருந்து 16 மாதத்தில். ஆனால் அவர் வந்து ஒரு கோபமாக சொல்லலை. கோபமாக சொல்லாட்டினாலும் அது ஒரு சாபம் தான், அது வேறு விஷயம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு கெட்ட நேரம் பிடிக்கும்போது பயங்கரமாக பாவம் செய்வாங்க. ஸோ அது வந்து கோபத்தில் அகங்காரத்தில் ஆடுறது மட்டும் கிடையாது, காமமும் தான் இல்லையா. பயங்கரமாக காமத்திலேயே மூழ்கி இருக்கிறது, பயங்கர கள்ளத்தொடர்பு அப்படின்னு அர்த்தம். கெட்ட நேரம் வந்துடுச்சின்னு அர்த்தம். ஸோ அப்போ செய்கிற பாவத்திற்கான தண்டனையிலேருந்து அவன் அதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது. அந்த மாதிரி பாவம் செய்வாங்க. ஏன்னா நம்மளுடைய புண்ணிய கணக்கு பாவ கணக்கு ஆத்மாவில் பதிவாகி இருக்குது. அந்த புண்ணிய கணக்கு தான் நம்மளை வந்து உயர்த்தும் ஒரு டைம் வரைக்கும். அந்த கணக்கு முடிஞ்சோடனே அவ்வளோதான். அடுத்தது பாவ கணக்கு இருக்குது இல்லையா, அதுக்கான தண்டனை அனுபவிப்போம். ஓவராக பாவ கணக்கு வரும்போது தான் தண்டனை பயங்கரமாக இருக்கும். ஸோ அதைத்தான் விஜயகாந்த் அவர்கள் வந்து அவங்களுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப பொறுமையாக சொல்லியிருப்பார். ஆனால் அது மிக ஆழமான ஆன்மீக ரகசியம். ஸோ விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து படத்தில் பெருசாக காட்டாட்டினா கூட அவருக்கு ஆன்மீக ஈடுபாடு, ஒருவேளை அரசியலுக்கு வந்தப்புறம் வந்துச்சா என்னன்னு தெரியல, பட் ஆன்மீக ஈடுபாடு இருந்திருக்கு. ஆக்சுவலாக ஒரு 10 கோயில்களை தத்தெடுத்து அவர் வந்து புனரமைக்கும் பணியை அவர் செஞ்சார் அரசியலுக்கு வந்த பிறகு. ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அவருடைய குணம் பக்குவப்பட்டதுக்கு. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, அவ்வளவு தர்மம் செஞ்சார், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டார் அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா எல்லாருமே பாவம் செஞ்சுருப்போம். ஒரு விஷயம், அவர் எல்லாருக்கும் அன்னதானம் போட்டாலும் போட்டது எல்லாம் நான்வெஜ் இல்லையா, ஒரு உயிரை கொள்வது பாவம் தானே. ஸோ அதற்கான தண்டனையை அவர் அனுபவிச்சுட்டு சீக்கிரமாக நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கார் இல்லையா, அதுக்கான பலனை அனுபவிக்க ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பத்தில் ரொம்ப ஆரோக்கியமான உடல், அழகான உடல் கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும். நம்ம உடலாக மட்டுமே பார்க்கறதுனால நமக்கு இது புரிய மாட்டேங்குது. ஆத்மாவுடைய பார்ட் அதோட முடியல, அது இன்னொரு உடல் எடுத்து மீண்டும் பார்ட் நடிக்க போகுது. ஸோ இந்த புண்ணிய கணக்கு அங்கே கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஏன்னா அப்படி கஷ்டப்படுற உடம்புலையே இருக்கிறதே ஒரு தண்டனை தானே இல்லையா, அதுலேருந்து அவர் தப்பிச்சு தான் இருக்கிறார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.